எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து சண்டே இல்லைங்களா, அதனால வந்து வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ். இன்னைக்கு நான்வெஜ் லஞ்ச் தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குடல் கிரேவி மதுரை ஸ்டைலில். மதுரையில் வந்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலாலாம் போடாமல், ரெடிமேட் மசாலா போடாமல் வறுத்து அரைப்பாங்க, செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். குடல் கிரேவி வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். அது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆட்டோட ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்மளோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. தலை நிற்காத குழந்தைங்களுக்கு தலைக்கறி சமைச்சி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மாவுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டுட்டு அந்த பாலை கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து தலை நிற்கும். இல்லைன்னாக்கா அந்த 3 மாதம் 4 மாதம் ஆயுமே தலை நிற்காமல் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு தலை தடன்னு ஆடும். அவங்களுக்கு வந்து தலைக்கறி குழம்பு வைப்பாங்க. அது மாதிரி குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு குடல் சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான் ஆட்டு குடல் குழம்பு. இன்னைக்கு குடல் கிரேவி சூப்பராக இருக்குது. இது சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசை சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்கும் செம்மையாக இருக்கும், ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். செம்ம கிரேவி எல்லாருக்குமே பிடிக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த வாசம் இல்லாமல் இருக்கும், கவுச்சி வாசம் இல்லாமல் நல்லா செம்மையாக கமகமன்னு இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். வாங்க குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வைக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, செம்மையாக இருக்கும். நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் வச்சு சாப்பிடுங்க. ஏன்னாக்கா நம்ம வந்து காரமான உணவுலாம் நிறைய சாப்பிட்ருப்போம்ல, அதெல்லாம் வந்து காரம் என்ன பண்ணும், குடலை வந்து புண்ணாக்கி வச்சுருக்கோம். சில பேருக்கு அல்சர் இருக்கும், அவங்களுக்குலாமே இது நல்லாயிருக்கும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு காரம் கம்மியாக போட்டு அவங்களுக்கு வச்சு கொடுங்க இந்த குடலை. இல்லைனாக்கா ஃப்ரை பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு சரியாயிடும். நார்மலாகவே வாய் புண்ணு வயிற்றுல புண்ணு அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். சாப்பிட்ட உடனேவே நம்மளுக்கு அந்த இது தெரியும், இந்த புண்ணெல்லாம் ஆறி வர்றதே நம்மளுக்கு தெரியும். அதோட சேர்த்து தேங்காய் பால்லாம் குடித்தாங்கனாக்கா வாயில் இருக்கிற புண்ணு உதடெல்லாம் புண்ணா இருக்கா சரியாக போயிடும். ஏன்னா வயிற்றுல புண்ணுன்னா தான் வாயிலையும் அது தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சரியாயிடும். வயிறு புண்ணா இருக்க ஒரு மாதிரி கபகபன்னு எரியிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இது சரியாயிடும். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்டீங்கன்னாக்கா அது நல்லெண்ணெயில் வச்சு சாப்பிடணும். குழம்ப சாதத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எக்ஸ்ட்ரா பசஞ்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குடல் கிரேவி பண்ணுறதுக்கு கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா குடலை மட்டும் தனியாக எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க. பெரிய சைஸ் குடலாக வாங்காதீங்க, அது முத்தி இருக்கும், ஸ்மெல்லு ஓவராக இருக்கும். மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக வாங்கி கொடுத்து அங்கே க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த பேக் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு 2 ஸ்பூனு நல்லா தாராளமாக மஞ்சப்பொடி போட்டு அதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற அந்த பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறைப்பை, அதுக்குள்ளே தான் அந்த குடலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து அந்த மஞ்சப்பொடியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம். எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட ஒன்றை புழிஞ்சி ஊற்றிட்டிங்கன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்காது. அந்த மாதிரி புழிஞ்சி ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையுமே எடுத்து சீசரால் குட்டி குட்டியாக கட் பண்ணி 4-5 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் ஃபுல்லாக 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மெத்தடில் தான் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பவும் மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ குக்கரில் வேக வைக்க போகிறேன். குக்கரில் போட்டுக்கோங்க, அதிகமாக தண்ணி வைக்காதீங்க. எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்குங்களேன். நிறையா வச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, அந்த குடலில் வேறு நிறைய தண்ணி இருக்கும், அதனால் குக்கரில் வந்து ஓவராக பொங்கி ஊற்றும். அதனால் இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி இன்னும் கூட கொஞ்சம் போடணும், இப்போ போட போகிறேன் நான். கொஞ்சமாக போட்டுட்டேன், ஏன்னா மஞ்சத்தூள் நல்லா போடுங்க, அப்போ தான் அதோட கிருமியும் போகும், ஸ்மெல்லு இல்லாமையும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல பொருள் ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு நம்ம சாப்பிடாமையே இருந்துடுறோம். மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுத்துரும். லெமன் போட்டிங்கன்னா அதை விட சூப்பர். அது இன்னும் கூட அந்த கவுச்சி தன்மையெல்லாம் எடுத்துரும். கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியதான். இல்லைனாக்கா உங்கள் குக்கரில் எப்படி வேக வைக்கணும்னு பார்த்து வேக வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் வேக வைப்பேன். ஏன்னா 2 விசில் வருது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து வரலன்னு வச்சுங்க, அடி பிடிச்சிடும். பார்த்து அந்த டைமுக்கு எடுத்துடணும். இன்றைக்கி வந்து சாதம் நான் வடிக்க தான் செஞ்சேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த வடிக்கிற சாதம் ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லா உதிராக இருக்கே அப்படின்ட்டு. அதனால் இப்போ நான் வந்து வடிக்கும் போதே வந்து சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் நான் வடிப்பேன் சாதம். அந்த மாதிரி வடித்து ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். இப்போ வந்து குடலும் எப்படி வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பார்த்தீங்களா.
இந்த மாதிரி வெந்திருக்கணும் கரெக்டாக. அடி பிடிக்கக்கூடாது, பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம மசாலா வந்து வறுத்து தான் அரைக்க போகிறோம். இது வந்து மதுரை ஸ்டைலு. அவங்க மட்டன் குழம்புனாலே இந்த மாதிரி மிளகா செலவுன்னு சொல்லுவாங்க. இது மிளகா செலவு வறுத்து அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மிளகா கொத்தமல்லியும் சேர்த்தே இதில் அரைப்பாங்க. நான் மிளகா கொத்தமல்லியை மட்டும் எடுத்துகிட்டேன், மீதி எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கேன். எனக்கா மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு நல்லா 2 பூண்டு உரித்து போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 இன்ச்சு இஞ்சி இருக்கும், நல்லா தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். இதில் 3 துண்டு பட்டை போட்டிருக்கேன். குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம குடலே 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது பாருங்கள், இது குட்டி ஸ்பூனு. இதால் 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பெரிய ஜீரகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு இதை போட்டுக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இப்படி தான் வதக்குவாங்க. மிளகா பொடி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூடவே காஞ்ச மிளகா, மல்லியையும் போட்டு வதக்கிட்டிங்கனாக்கா மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டில் 1/4 மூடி தேங்காய், குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. இதுதான் மசாலா நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். இது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கறி மசாலா ரெடியாக இருக்குது. நல்லெண்ணெயில் வைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுதான் நல்லது உடம்புக்கு. நம்ம சாப்பிட்றதே வயிறு புண்ணு ஆடுறதுக்கு தான். நல்லெண்ணெய் சேரும்போது இன்னும் நம்மளுக்கு நல்ல இது கிடைக்கும். மருத்துவ குணம் நிறைய இருக்கும். நம்மளுக்கு குளிர்ச்சி, புண்ணெல்லாம் ஆற்றிடும். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம். இது தனியாக ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு டேஸ்ட்டுக்காக பூண்டும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லெண்ணெயில் வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் கூட நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். மதுரை சைட்லாம் பாருங்கள், வேறு எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டாங்க. சாம்பார், ரசம் எல்லாமே நல்லெண்ணெய் தான். ஒரு 4 பச்சை மிளகாயும் அது கூடவே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி தான் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா கிரேவி அப்போ திக்காக கிடைக்கும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகுலாம் அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிராம்பெல்லாம் அது கொஞ்சம் காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். எதுக்கு அப்படின்னா குழம்பு நல்லா கலராக கிடைக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மலாக குழம்பு மிளகாத்தூளே ஃபுல்லாக போட்டாலும் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் எல்லோவாக இருக்கும். இது போடும்போது கொஞ்சம் சக்கச்சி வேறு நல்லாயிருக்கும். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவையும் அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் ஊற்றி விட்டுருவோம். தண்ணி கலந்து மிக்சியில் நிறைய மசாலா இருக்குது பாருங்கள், அதை கழுவிட்டு அதையுமே இதை கிரேவியில் சேர்த்து விட்டுருவோம். இப்போ உப்பு மட்டும்தான் போடணும். குடலை போட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ உப்பு போடணுன்றது தெரியும். முன்னாடியே போட்டால் நம்மளுக்கு சரியாக வராது. இப்போ வேக வச்சுருந்த குடலை வந்து ஃபுல்லாகவே அதில் போட்டுருவோம். அந்த தண்ணியோடு போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அளவாக உப்பு போட்டுருவோம் குழம்புக்கு. இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அளவு தெரியும். எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் திறந்தாப்பில் மூடுங்க, இல்லைனா பொங்கி கீழே ஊற்றிட போகுது. அப்பப்போ நடுவில் கிளறி விட்டு எடுத்துக்கணும். எல்லா மசாலாவுமே போட்டுட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடியானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரெடியானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கிக்கோங்க. செம்மையாக இருக்குங்க இந்த கிரேவி. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்குலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா ஹோட்டல்லலாம் அப்படி தானே கொடுப்பாங்க, இட்லி குடல் குழம்பு. அதுதான் அதோட செட்டு. நல்லா ஆவி பறக்க சூப்பராக சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து குடல் குழம்பும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். குடல் கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா போட்டு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது சாஃப்டாக பூ மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப காரமாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் போட்டால் தான் எண்ணெய்க்கு வந்து நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது கிரேவி. குடல் வந்து சூப்பராக இருந்துச்சு, பூ மாதிரி இருந்துச்சு.